பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீர் பேசும், எங்களை பலப்படுத்தும், எங்களை நீதிக்குட்படுத்தும், எங்களை செவ்வைப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். நன்மையான காரியங்கள் எங்களை தொடரட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் உட்காருவோம். இன்றைக்கு 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் வாயிலாக கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். நாம் ஒரு பாடல் ஒன்றை பாடி நாம் இன்றைக்கு இந்த செய்திக்கு நாம் கடந்து போகலாம். அருமையான பாடல். இன்றைக்கி ஸ்கூல் பிள்ளைங்க கொயரில் இந்த பாட்டு பாடினாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, எனக்கும் இந்த பாட்டு பாடணும் போல தோணுச்சு. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை. பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒரு நாட்களும் பிரியாமல் கடைசி வரை ஒரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான்
தேங்க்யூ ஜீசஸ். எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம் கிருபை இல்லை என்றால் இந்த குழு இல்லை, உம் கிருபை இல்லை என்றால் இந்த இஸ்ரவேல் என்னும் யாக்கோப் என்னும் சிறு பூச்சி இல்லை. உம் கிருபை இல்லை என்றால் இந்த ஈசாயின் அடிமரம் துளிர்க்காது. உம் கிருபைக்காக நான் எங்களையும் கூட்டி சேர்த்து ஒன்றுக்கும் பாத்திரராயிராத எங்களையும் உமக்கு பாத்திரமாய் மாற்றி இன்றைக்கு உம் சத்தியத்தை, உம் உத்தமத்தை, உம் வழியை, உம் நியாயப்பிரமாணத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடியால் நன்றி. அடிமைகளை அர்ப்பணித்து இன்றைய தியானத்துக்குள் செல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு தியானம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். திருச்சபை பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகத்திலே தன்னுடைய தானால் நிறுவப்பட்ட அந்த திருச்சபைக்கு சில பிரச்சனைகள் இருந்தபடினால் இந்த மடலை எழுதுகிறார். ஆண்டவருக்கு கோடி நன்றி, ஐயாவோட லெட்டர் நமக்கு கிடச்சிச்சு, பைபிளில் வந்துச்சு. ஆயிரக்கணக்கான மடல்கள் பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருப்பார் என்று சொல்லுகிறார்கள். நிறைய தொலைஞ்சு போச்சு, நம்ம கையில் கிடைக்கல. ஆனால் முக்கியமானவைகளை கர்த்தர் நமக்கு சேர்த்து எல்லா எழுத்துக்களையும் ஒன்றிணைத்து கர்த்தரால் பரிசுத்தாவினால் எழுதப்பட்ட, பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தர் இன்றைக்கு நம்மை இந்த வசனத்தை தியானிக்கூடிய கிருபை தந்தார். கொரிந்து சபையை நிறுவினது பவுல் அப்போஸ்தலன். ஒரு சபை நிறுவது சாதாரண பணி இல்லை, சாதாரண பணியே இல்லை. ஆமென். அதுவும் அந்த காலத்தில் ஒரு வசதியும் இல்லாதபடி கர்த்தர் அந்த ஊழியனை ஆசீர்வதிக்க வேணும். அவர் இல்லைன்னா இன்றைக்கி திருச்சபையே இல்லை என்கிற அளவுக்கு திருச்சபைகள் நிறுவ வேண்டும் என்கிற கான்செப்டோடு உலகெங்கும் அன்றைக்கு கண்ணுக்கு தெரிந்த அந்த 3 கண்டங்களும், ஐரோப்பா கண்டம், ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம் முழுவதும் பிரயாணித்து திருச்சபைகளை நிறுவின அந்த மாபெரும் தலைவன் இன்றைக்கு சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணுறார். சபையை பற்றி எப்பொழுதும் ஊழியக்காரர்களுக்கு கரிசனை இருக்கும். சபையில் என்ன நடக்குது, என்ன நடக்கலை, ரைட் எது, தப்பு எது, அப்படிலாம் நோட்டமாக இருப்பாங்க. அதில் சில விஷயங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும். நம் சபை ஆரம்பித்த காலத்திலே நிறைய ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுகிற பிரச்சனைகள்லாம் இருந்தது. கர்த்தர் கிருபையாக எல்லாவற்றையிலும் தாண்டி திருச்சபை நடத்தக்கூடிய கிருபை தந்தார். 10 ஆண்டுகள் இந்த திருச்சபை நடந்து கொண்டிருக்கிறது. ஜீவ வார்த்தை சபைகள் 2 ஸ்டார்ட் பண்ணி 22, 23 ஆண்டுகள் தாண்டி போய் கொண்டிருக்கு. இதில் இவர் நிறுவன இந்த கொரிந்து திருச்சபை கொரிந்து பட்டணத்தில் நிறுவியிருக்கார். அது பெரிய மேஜர் சிட்டி. அன்னைக்கு கல்ச்சர் ஃபுல்லாக ரோமர் கலாச்சாரம், ஹீப்ராய் கலாச்சாரம் கிடையாது. ஹீப்ரு கலாச்சாரம்னா அவங்க பேஸே பைபிள் நடத்திடலாம். இது கிரீக் கலாச்சாரம். கிரீக் கண்ணில் பார்த்தா தான் நம்புவான். எபிரேயர்கள் பார்க்காமலே விசுவாசிப்பாங்க. கர்த்தர் செய்வார் நம்புவாங்க. இவங்க கர்த்தர் செய்தால் தான் நம்புவாங்க. நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. நல்லது எது, கெட்டது எது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒன்றா இருக்கலாம். நீ நினச்சதெல்லாம் ரைட்டு, உன் மனசுக்கு பட்டா ரைட்டு, உன் மனசுக்கு பட்டா தப்பு, இப்படிலாம் சொந்த கொள்கைகள் இருக்கிற இந்த இடத்துல இவர் போய் சபையை நிறுவிட்டார். நல்லா வளர்ந்துருச்சு, பெரிய சபை, ரொம்ப சந்தோஷம். ஆனால் சபையில் உள்ள சில ப்ராப்ளம்ஸு மேலோகி வருகிறது. எந்த அளவுக்குன்னா, ஐயாவுக்கு வயசாயிருச்சு, தீமோத்தேயுவை அனுப்பியிருக்காரு, இன்னும் நிறைய லீடர்ஸ் மாற்றி ரொட்டேஷன் பண்ணி திருச்சபை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் சபையில் உள்ள சில டிஸ்டர்பிங் ரிப்போர்ட், சபையில் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நிறைய விஷயங்களை ஐயாவுக்கு வருது. அதில் சிலதை தான் இன்றைக்கி அட்ரஸ் பண்ண போகிறோம். ஒன்று பெருமையாக, மீதி திருச்சபைகளை விட கொரிந்து சபை இட் வாஸ் ஃபுல் ஆஃப் ப்ரைடு, ரொம்ப பெருமை. அவங்க கையில் பணம் ஜாஸ்தி, செல்வம் ஜாஸ்தி, பதவி ஜாஸ்தி, பவர் ஜாஸ்தி, பெருமை இருந்தது. அப்புறம் செக்ஷுவல் இம்மாரலிட்டி இருந்துச்சான். எப்படினாலும் வாழலாம், பாவம் கூட செய்யலாம் என்று ரொம்ப மோசமான சூழ்நிலை வரைக்கும் போகலாம் என்கிறது போல் இன்றைக்கி 5th சாப்டரில் பேச போகிறேன். இன்றைக்கி 5th சாப்டர் டாபிக் என்னென்னா, ஒரு அப்பாவுக்கு திருமணம், ஒரு மனிதனுக்கு திருமணமாகி அவனுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அந்த முதல் மனைவி இறந்துடுறாங்க. இறந்துட்ட பிறகு 2ஆம் மனைவியை திருமணம் செய்கிறான். அவங்களுக்கு ஸ்டெப் மதர்னு பேர், மாற்றான் தாயின்னு சொல்லுவாங்க. இந்த முதல் மனைவிக்கு பிறந்த மகன் இந்த 2வது இருக்கிற மாற்றான் மனைவியோ என்ன சொல்லுவாங்க, மாற்று தாயோடு கூட உறவு வைத்து கொள்கிறான், சம்பந்தம் வைக்கிறான். இதை உலகமே ஏற்றுக்காது, கிரேக்க கலாச்சாரமே ஏற்றுக்காது. ஆனால் இந்த ப்ராப்ளம் அந்த கொரிந்து திருச்சபையில் இருந்ததா ஐயாவுக்கு நியூஸ் வர்றதுனால அதை அட்ரஸ் பண்ணி இந்த 5வது சாப்டரில் பேச போகிறேன். இதை எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது அப்படின்றார். இந்த மிஸ்டேக்கை மட்டும் எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது, அந்த மிஸ்டேக்கை மட்டும் அவங்க பண்ணிடுவாங்க
அங்கே போயிடுவாங்க, விட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. சில தப்பிதங்களை, சில மீறுதல்களை மன்னிச்சிருவாங்க. ஆனால் இந்த பாவத்தை எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது. we cannot excuse அப்படின்றத ஒரு தெளிவாக இன்றைக்கி சொல்லித்தர போகிறார். அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கிறிஸ்டின் டாக்டரினை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லுவார். உலகத்தில் என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் சர்ச்சில் நடக்கலாம். உலகத்தில் எல்லாம் நடந்தால் மன்னிக்க மாட்டாங்க, ஆனால் சர்ச்சில் வந்து என்ன பண்ணுறாரு ஆண்டவர், மன்னிச்சிடும் அப்படி நினச்சிக்காதீங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. உலகத்தோட சபை எப்படி இருக்கும், ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும், ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும் என்பதை அவர் சொல்லுகிறார். எப்படியாயிலும் கிறிஸ்துவை அடித்தளமாக வைத்து கட்டப்பட்ட இந்த திருச்சபையை ரெஸ்டோர் பண்ணுவதற்குண்டான, புதுப்பித்து கட்டுக்குண்டான முழு முயற்சியில் அவர் எழும்புகிறார். இதுதான் மொத்த லெட்டருடைய கருத்து. நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது, பிளவுகள், பிரிவினைகள் இது இருக்குது. பல குழுக்களாக அவர்கள் பிரிகிறார்கள், லீடர்ஸே பிரிஞ்சிடுறாங்க. இந்த சர்ச்சில் பவுல் வரதுக்கு முன்னாடி யார் வந்தது தெரியுமா? தெரிலங்க, அப்போலோ. நாங்கள்லாம் அப்போலோவோட டீம். இன்னொரு டீம் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் அப்போலோ வரும்போது நீங்கள் இருந்தீங்களா, நாங்கள்லாம் பவுலோட டீம். யார் அற்புதம் செஞ்சது தெரியுமா? பவுல். ஸோ தேவர் டிவைடிங் தெம்செல்வ்ஸ் இன் ரிலேஷன் டு லீடர்ஸ், ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ். ஆவிக்குரிய தலைவர்களை வச்சு என்ன பண்ணுறாங்க, பிரிச்சுக்கிறாங்க. 2 குரூப்பாக பிரிச்சுக்கிறாங்க. நாங்கள் பவுலுடையவர்கள், நாங்கள் அப்போலோடு. அது அந்த 2 லீடர்ஸ் யாரும் சொல்லலை. அப்போ இவர்கள் ஒன்றாய் செயல்பட வேண்டும். அவர் யுனைடெட், அவர் யூனியன் ஹியர், அவர் யூனிட்டி ஹியர் இஸ் அ டிவோஷன் டு காட். நான் இன்றைக்கு ஒன்றாய் இணைவதற்கு காரணமே என் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். we want God, we want to worship God. இன்றைக்கு நான் இவரை சார்ந்தவர் அவரை சார்ந்தவர் நம்ம போக முடியாது. ஐயா என்ன சொல்ல போகிறாரு, if you want to worship God you should be united. நம்ம உலகத்திலே ஒரு வாசகம் சொல்லுவாங்க, யுனைடெட் we stand, divided we fall. நம்ம நினைப்போம்ல, எல்லாம் ஒத்துமையாக இருந்தால் எனக்கு என்ன, நான் தனிங்க. இல்லை மகனே, நீ தான் விழுந்துருவ. யார் ஒற்றுமையை பற்றி யோசிக்காமல் இருக்கிறானோ அவன் தான் என்ன பண்ணுவான், விழுவான். யுனைடெட் we stand, divided we fall. ஒன்றுபட்டால் உண்டு நன்மை. ஸோ இதை சொல்ல போகிறார். ஸோ இந்த கொரிந்து சபையில் சிலர் வந்து இந்த இம்மோரல் ரிலேஷன்ஷிப்பை வரவெட்டாங்க. யார் பண்ணாதடா இவன் பண்ணிட்டோம் அப்படின்றது போல் அதை இன்றைக்கு அட்ரஸ் பண்ண போகிறார். தீயவர்கள் சபையை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் என்பதாக பேச போகிறார். ஆமாம், கிறிஸ்தவ சாட்சியை நீங்கள் லூஸ் பண்ணக்கூடாது என்பதாக பேச போகிறார். திருமணத்தை பற்றி பேச போகிறார். உணவை பற்றி பேச போகிறார். கிறிஸ்துக்குள் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த விடுதலையை பற்றி, சுதந்திரத்தை பற்றி பேச போகிறார். ஆமென். பெண்கள் முக்காடிடுவதை பற்றி இன்றைக்கு பேச போகிறார். ஆவிக்குரிய வரங்களை பற்றி பேச போகிறார். உயிர்த்தெழுதலை பற்றி பேச போகிறார். பல கேள்விகளுக்கு இன்றைக்கு அவர் பதில் தரப்போகிறார். இம்ப்ராப்பர் கண்டக்ட், நாம் மற்றவர்களுமாக நடந்து கொள்ளும் ஒரு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பேச போகிறார். எரானியஸ் பிலீஃப்ஸ், அவங்களுக்குள்ள பல நம்பிக்கைகள் இருந்தது, மூட நம்பிக்கைகள் என்று சொல்லலாம். மூட நம்பிக்கையோடு கூட அந்த சாக்ரட்டஸ், அவங்களுடைய பிளேட்டோ, இவங்களுடைய கொள்கைகள் சேர்ந்து ஒரு எரானியஸ் பிலீஃப் இருந்துச்சு. அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. பைபிளும் வேணும், உலகம் வேணும் என்கிறது போல. இதுக்கெல்லாம் அவர் பதில் தர போகிறார். பழைய ஏற்பாடை வைத்து சொல்லித்தர போகிறார். ஆக சபையை நிறுவின பவுல் அப்போஸ்தலனுக்கு இந்த சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு கொரிந்து சபைக்கு இருந்த ப்ராப்ளம் இன்றைக்கி சபையில் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க பிரதர், இருக்குது. ஹல்லேலூயா. அன்னைக்கு இருந்தது என்னைக்கும் இருக்குது. 100 வருஷம் கழிச்சு இருக்குமா அந்த ப்ராப்ளம்? இருக்கும். அதை டீல் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி 5வது சாப்டர் எழுதியிருக்கார். ஹல்லேலூயா. ஆமென். அன்றைக்கு அவர் எழுதினது எப்படி ஆண்டவர் கிருபையினால் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த புஸ்தகம் ஃபுல்லாகவே கடிந்து கொள்ளுதல் இருக்குது, திருத்தல்கள் இருக்குது. நம்மை கடிந்து கொள்கிறார், நம்மளை திருத்தி அனுப்புகிறார். அதிகமான ஃபோக்கஸ் உண்மையான உத்தமமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை அவர் நமக்கு சொல்லுகிறார். ஆமாம், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் மிக முக்கியமாக பேசப்பட்டிருக்கிற இந்த அதிகாரம் மிகவும் இந்த புஸ்தகம், இந்த மடல் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. ஆமென். இன்றைய செய்தி உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதை விசுவாசிக்கிறேன். ஆமென். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, இம்மாரலிட்டி இன் த சர்ச் இஸ் பீயிங் கன்ஃபரண்டட். ஆமென். திருச்சபையில் உள்ள அந்த விபச்சார பாவத்தை எதிர்க்கிறார், அதற்கு விரோதமான எதிர்ப்பு என்கிற தலைப்பில் நான் பேச போகிறேன். இதை 3 பகுதிகளாக பவுல் அப்போஸ்தலன் பேசியிருக்கிறார். இந்த 3 பகுதிகளையும் நாம் படிக்க போகிறோம். முதலாவதாக பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் அந்த ப்ராப்ளத்தையே சொல்லுகிறார். பிரச்சனை என்ன அப்படின்ற தலைப்பு 1லேருந்து 5 வரைக்கும். 2வது பகுதி திருச்சபை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் என்பதாக 6லேருந்து 8 வரைக்கும் பேச போகிறார்.
9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் கிறிஸ்தவர்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி பிரிந்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை பற்றி பேச போகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கூட இருப்போம், எல்லாரும் கூட சாப்பிடுவோம், எல்லாரோட வேலை செய்வோம், எல்லாரோட படிப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் நமக்குன்னு ஒரு கிறிஸ்டியன் மாரல் வேல்யூஸ் இருக்குது, அதை நம்ம காத்துக்கொள்கிறது அவசியம் என்பதை இன்றைக்கு பேச போகிறார். அல்லேலூயா. இன்றைய செய்திக்கு நம்ம போகலாம். முதலாவதாக ப்ராப்ளம் வந்து இந்த பர்சனோட பேரை சொல்ல, ஆனால் ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுறார். பவுலையா வந்து ரொம்ப ஜென்டில். நம்முடைய சீனியர் தலைவர்களாக இருந்த எல்லாருமே ரொம்ப ஜென்டில். அவங்க யாரோட பேர் எழுதலை. இதே தாவீது காலமாக இருந்தால் சாமுவேல் தாவீது பண்ண மிஸ்டேக் எழுதிட்டார். சாமுவேல் ஐயா எழுதலைன்னா தாவீதோட ப்ராப்ளம் வெளியே வந்து இருக்காது. ராஜாக்கள் புஸ்தகத்தை எழுதினவர் எழுதிட்டார். எந்தெந்த தீர்க்கதரிசிக்கெலாம் எழுதுனாங்களோ தென் அண்ட் தேர் அப்படியே எழுதுனாங்க. ஆமாம், மேத்யூ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டேவிட் பண்ண மிஸ்டேக்கை மேத்யூ கோட் பண்ணியிருப்பார். ஊரியாவின் மனைவியாக இருந்தவளிடத்தில் அப்படின்னு பேரை எழுதியிருப்பார். ஆக பெரும் தலைவர்கள் செய்த பாவங்கள் பைபிளில் மறைக்கப்படவில்லை என்பது ஒரு பயங்கரமான ஒரு செய்தி. நிறைய பேர் சொல்லலாம், என்ன அவங்க பைபிளில் தப்புலாம் எழுதியிருக்கு, தப்பு பண்ணவனை காட்டி கொடுத்துருக்கு. அதே போல் தப்பு பண்ணவன் எப்படி திருந்தினானோ பைபிள் எழுதியிருக்கு, அவன் எப்படி தப்பிச்சானோ பைபிள் எழுதி. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் தப்பு செய்யாதவங்க இல்லை, அவங்க தப்பு செய்கிறது மறைச்சிடலான்னு நினைக்கிறாங்க. மறைக்கவே முடியாது என்பது தான் உண்மை. ஆதாம் ஏவாள் செய்த தப்பை கூட பைபிள் அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணி காட்டிடுச்சு. அவர்கள் நிர்வாணமாக இருந்தார்கள். அந்த பழத்தை புசித்த போது தான் தாங்கள் நிர்வாணியாக இருக்கிறோம் என்பதையும் புரிந்து கொண்டால். மனிதனுடைய பல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்களுக்கு வந்து அவங்க நிர்வாணமாக இருந்தால் குழந்தைங்களுக்கு தெரியாது. ஆனால் பெருசாக அவங்க வளரும்போது ஐயோ நம்ம இப்படி இருக்கமேன்னு தெரியுது பாருங்கள். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு ஏதேன் தோட்டத்தில் இல்லாமல் இருந்துச்சு. திரும்பி அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு அது கற்றுக்கிச்சு. உடனே அவங்க அதை மறைத்து கொள்ளுகிறதை பைபிள் சொல்கிறது. இன்னொரு வியாக்கியானம் சொல்கிறது, அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஃபிசிக்கல் பாடியே ஆவிக்குரிய பாடியில் மறைந்திருந்தது என்றெல்லாம் சொல்வார்கள். இப்போ வந்து பைபிள் நமக்கு தெளிவாக எது தப்பு எது ரைட்டுன்னு சொல்லிவிட்ட பிறகு இப்பேற்பட்ட கிரியையை இவர்கள் செய்கிறது தவறு என்பதாக பவுல் அப்போஸ்தலன் இங்கே எழுத போகிறார். This is not an simple thing to be taken for granted. இது உங்களுக்குள்ளே இருக்கிறது, அவிசுவாசிகளுக்குள்ளும் சொல்லப்படாத ஒரு பாவமாய் இருக்கிறதே. ஹல்லேலூயா. அன்றைக்கு வாழ்ந்த அவிசுவாசிகள், ஆமென், ரோமர்களுடைய கல்ச்சர்லேயே கூட இது கொலை செய்யப்படக்கூடிய ஒரு குற்றம் என்று சொல்கிறார்கள். இந்த தகப்பனுடைய மனைவியை ஒருவன் திருமணம் செய்து கொள்வது அல்லது அவர்களை எடுத்துக்கொள்வது என்பது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது இந்த கொரிந்து சபையில் இருப்பதை பவுல் அப்போஸ்தலன் சீரியஸாக எடுக்கிறார். வேதத்தில் இரண்டு இடத்துல வேதம் இது சொல்லுகிறது. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இதை பாவம் என்று சொல்லுகிறது. உபாகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இதை டிக்ளேர் பண்ணுறது தவறு என்று. அதே உபாகம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இதை சொல்லுகிறது. ஆமீன். உலக கல்ச்சரில் அது அலோ பண்ணாலும் சபையில் அது அலோடு இல்லை என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? இதை பவுல் அப்போஸ்தலன் எடுத்து சொல்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். இப்போ சர்ச்சுகளில் கேட்குறார், ஒருத்தர் இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணுறான், நீங்கள் அதை பற்றி துக்கமே படலையே, ஐயோயோன்னு சொல்லலையே, அதை திருத்தத்துக்கு உண்டான ஒரு வழி எடுக்கலையே, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு, அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு நீ வழி எடுக்கலையே, அதை ரிமூவ் பண்ணுவதற்கு, அதை வெட்டி கலைந்து எடுப்பதற்கு நீ ஒரு வழியும் எடுக்கல. மாறாக யூ ஆர் பஃப்ட் அப், நீ பெருமையோடு இருக்க. இட் இஸ் டூ பேட், யூ ஆர் நாட் ரேதர் மோண்ட், ஐயோ இப்படி நடந்துச்சா என்று கூட நீ யோசிக்கவில்லையே. இந்த மாரல் ப்ராப்ளம்ஸை நீ கேட்டுக்க மாட்டேங்கிற திருச்சபையே, இது சாதாரணமாய் போகிற போக்கல்ல, இது கர்த்தருக்கு பிரியமில்லாத போக்கு என்பதை நாம் இந்த இடத்துல காண முடிகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இதை செய்யக்கூடாது என்பதை வசனம் சொல்லுகிறதை பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார். இந்த பெருமையை அவர் எதிர்க்கிறார். See, our body has been given by God to glorify God. இந்த சரீரத்தை பார்க்கும் போதெல்லாம் சொல்லணும், இந்த சரீரத்தினால் நான் என் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறேன். அதுதான் பவுல் அப்போஸ்தலனுடைய டீச்சிங். இதிலே போன அதிகாரத்தில் சொன்னார், போன அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரம் 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கார் என்று அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. சொல்லுங்கள், நீங்களே அந்த ஆலயம். இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் ஒன்றை புரிந்து கொண்டார். நான் இங்கே இல்லை என்பதற்காக நீங்கள் செய்கிறீர்களோ? ஆமென்.
நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கீள். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். திருச்சபையே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. உலகத்தில் ஒரு கொடூர மனுஷனை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா வாழ்க்கையில், அப்பா இவன் கூடலாம் ஒரு நிமிஷம் கூட நம்ம இருக்க முடியாது நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த கொடூர மனுஷனுக்கு ஒரு தலைவன் இருந்தான்னா அவன் தான் சாத்தான். அந்த கொடூர மனுஷனை சாகவே அடிக்க முடியாது அப்படின்னா அவன் தான் சாத்தான். ரொம்ப கொடூரர்களை உலகத்தில் ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுவாங்க. மரண தண்டனை கொடுத்துருவாங்க, என்கவுண்டர் பண்ணுவாங்க. ஏன்னா இவனை விட்டால் போயிட்டு திரும்பி வந்து அதே என்ன பண்ணுவான், ரொம்ப வக்கரகமாக பண்ணுவான் என்பதை கொண்டுருவாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவனை செய்ய வச்ச சாத்தானை உங்களால் என்னாலையும் சாவே அடிக்க முடியாது. நீங்கள் இவனை சாவடிச்சிடுவீங்க, அவன் போய் இன்னொருத்தனை ரெடி பண்ணுவான். அந்த ஆவி இன்னொருத்த மேலே ஏறிக்கொண்டு போகும். ஆமேன். இப்போ பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார் என்றால், இப்படிப்பட்டவனை நீங்கள் கடிந்து கொள்ளும்போது கேட்கலன்னா டிக்ளேர் பண்ணி ப்ரே பண்ணுங்கன்றார். சாத்தானே நீயே தூக்கிட்டு போன அப்படின்றது. நீங்கள் ஒரு புறா வளர்க்குறீங்க, அந்த புறா நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கல, தூக்கி பூனை கையில் கொடுத்துட்டீங்க. அந்த புறா நிலைமை என்ன ஆகும்? உங்கள் கையில் இருக்க வரைக்கும் புறா சொல்லும், நான் பூனையை தலையிலே குத்துவேன், கண்ணு மேலே குத்துவேன், பூனை முடியெல்லாம் பிச்சை எடுப்பேன் புறா சொல்லும். பூனை கையில் கொடுத்த பிறகு அதை பண்ண முடியும்? புறாவால் பண்ண முடியாது. சாத்தான் என்பவன் ஒரு பூனை, நீங்களும் நானும் புறா. சாத்தான் என்பது ஒரு ஓனாய், நீங்களும் நானும் ஆடு ஓனாய் கூட சண்டை போடவே முடியாது. அப்போ ஏன் ஓனாய் பயந்து ஓடுது? நம்ம கூட கர்த்தர் இருப்பதினால் தான் ஓனாய் பயந்து ஓடுது. சாத்தான் நீங்களும் போடா சாத்தான் போகிறவன் கிடையாது, இயேசுவின் நாமத்தினாலே ஓடுகிறவன் அவன். பவுல் சொல்றாரு, இப்படிப்பட்ட மிஸ்டேக் பண்றவர்களை hand over him, deliver him, devil deliver the offender to the power of Satan. எடுத்துட்டு போ அப்படின்னா ஒரே நொடியில் மந்திரவாதி காலி பண்ணுவான், அசுத்தாவி காலி பண்ணுறோம். சாத்தான் ஒரு நொடியில் கொண்டு விடுவான். அவனுக்கு இயேசு சொன்னார் யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். உங்கள் கையில் காசு இருக்கும், திருடுவான், உங்களை கடன்காரனா ஆக்குவான். எப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களை கொல்லுவான், சாவடிச்சிருவான், அந்த பூமியில் வாழாது அப்படி கொன்றுவான். கொல்றது மட்டும் இல்லை, உங்களை நித்தியத்துக்கு போக விடாமல் அழிப்பான். ஆமேன். அப்பேற்பட்டவனை சாத்தான் கையில் ஒப்புக்கொடு. நான் சொல்கிறத கேட்கவில்லை என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்படவில்லை என்றால் அவன் என்ன பண்ணு, ஒப்புக்கொடுன்னு சொல்கிறார். திருச்சபையை ஆண்டவர் நமக்குன்னு நிறைய கட்டளைகள் போட்டிருக்கிறார். இதெல்லாம் செய்ய முடியாது சார், உலகம் சொல்கிறபடி தான் செய்ய முடியும்னு நம்ம சொல்லலாம். ஆனால் உலகம் சொல்கிறபடி செஞ்சால் வாழ மாட்டோம்னு பைபிள் சொல்லுது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனுஷன் ஒரு வேலை செய்கிறான், கூலி என்னைக்கு கொடுப்பாங்க? அன்னைக்கே சாயந்தரம். அப்புறம் நாளில் சிலர் வாரம் கடைசியில், தான்னா மாதம் கடைசி, அவ்வளோதான். அப்போ பாவம் செய்கிற மக்களுடைய ரிஸ்க்கு அன்னைக்கே வந்துட வாய்ப்பு இருக்குது, அந்த வாரம் எண்டில் வர வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா மாத கடைசியில் கூலி பெற்று ஆக வேண்டும். இப்போ பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்குது, அக்கௌண்ட்டில் விழுந்துடும். அதுபோல் இது ஆபத்து வரும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். எப்படியா நம்ம தப்பிக்கிறது? இயேசுவின் ரத்தத்தினால் தப்பிக்கிறோம். மனம் திரும்பி இயேசுவின் ரத்தத்தினால் என்னை கழுவும். நம்ம கையில் நிறைய மருந்து இருக்குது, ஆன்டிபயோட்டிக் இருக்குங்க. புண்ணு மேலே அப்படியே போடுவோமா? அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இல்லை எல்லா பஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போடுவோமா? க்ளீன் பண்ணாமல் போட்டால் புண்ணு அதிகமாகிடும், மருந்தும் வேலை செய்யாது. அப்படி தாங்க பாவங்களை அறிக்கையிடணும். அதனால நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிங்கன்னா க்ளீன் பண்ணுறது போல். பிறகு இயேசு ரத்தத்தை நம்ம என்ன பண்ணோம்? அப்ளை பண்ண வேண்டும். ஸோ hand over him to the power of darkness. சாத்தானுடைய வழியில் அவனை ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லிட்டு இந்த சபை பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தவறு பண்ற ஒரு மனுஷன் இன்னொருத்தனை செய்ய வைக்கிறான். கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் பாவம், கொஞ்சம் மிஸ்டேக்கை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா அந்த மிஸ்டேக் பரவுகிறதை காண முடிகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் அவர்களை பார்த்து பரவாயில்ல போ அப்படின்ட்டீங்கன்னா he will continue. அதை தான் இங்கே சொல்கிறார், கொஞ்சம் புளித்த மா, கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? இட் வில் ஸ்பாயில் எவ்ரிதிங், இட் வில் ஸ்பாயில் எவ்ரிதிங். ஒரு நாள் நம்ம தம்பி இங்கே மாம்பழம் கொண்டு வந்து வச்சுருந்தார். சும்மா தனித்தனியாக இருக்கிறதே சொல்கிறேன், அப்போது மாவு பற்றி சொல்ல, மாவு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாம்பழத்தில் ஒன்று கொஞ்சம் டேமேஜாக இருந்தது. அது ஒன்றில் நாளைக்கு சாப்பிட்டுங்க, மீதிலாம் 2 நாள் கழிச்சு சாப்பிட்டுங்கனார். அந்த ஒன்று நாளைக்கு சாப்பிட்லான்னாங்களே, அந்த ஒன்றை நாளைக்கு எடுக்கிறதுக்குள்ளே இந்த ஒன்று பக்கத்தில் உள்ள ஒரு 5 மேலே அந்த ஃப்ளூயிட் பட்டு அதுங்களும் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி, இந்த ஒன்றை சாப்பிட்டுட்டு மீதி 5 கொஞ்சம் டேமேஜ் அதை விட்டா அந்த 5 அடுத்த நாள் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடுச்சு. அப்போ
டேமேஜ்ன்றது, பரிசுத்தம் இல்லாத அசுத்தம் என்பது அது அந்த மனுஷன் கூட தான் இருக்கும், வெளியே போகாதுன்னாங்க. தொத்தோங்க, கண்டிப்பாக தொத்தம். அது பரவும், கண்டிப்பாக பரவும். அந்த மனிதன் சும்மா இருக்க மாட்டான். அவன் சும்மா இல்லைனாலும் அவனை பார்த்து இன்னொருத்தன் அதை செய்ய போயிடுவான், காப்பி அடிப்பான். அதனால தான் சொல்றார், ஐ வில் டீல் வித் இட் பர்சனலி. நான் இறங்கி டீல் பண்ணுவேன். நான் நிறுவன சபை, இங்கே சபையை ஆண்டவர் கூட்டமாக கூடி எல்லாம் வந்துக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம பிஸ்னஸ் பண்ணலான்றதுக்காக தனிப்பட்ட ஆள் உள்ளே வரத்துக்காக இந்த சபை நிறுவலை. இது அவரோட சபை, அவரே இங்கே வரார், அவரை ஆராதிக்க கூடுகிற சபை. இந்த இடத்துல வேறு எந்த செயல்களுக்கும் அனுமதி இல்லை. இந்த இடத்துக்கு நான் போகிறேன், நிறைய பணக்காரங்க வராங்க, படித்தவங்க வராங்க, திறமையானவங்க இருக்காங்க, அழகானவங்களாம் வராங்க, இவங்களெல்லாம் நான் யூஸ் பண்ணிப்பேன் என்று ஒரு நபர் உள்ளே வருவான் என்றால் அதை கர்த்தர் டீல் பண்ணுவார், நம்மளை டீல் பண்ணும்படி சொல்கிறார். யூ cannot leave it. அந்த மனிதனை நீ விட்டாய் என்றால் he is not glorifying God, he is glorifying himself. அவன் தான் பண்ணுற தப்பை மகிமைப்படுத்தும்படி இங்கே வருகிறான். அதனால் அவன் என்ன பண்ணணுமா, we need to deal with it அப்படின்னு சொல்லிட்டு இதை புறம்பாய் போட வேண்டும். பஸ்கா பண்டிகையினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா, அந்த வாரம் யார் வீட்லேயும் புளிப்பு இருக்காது. தயிர் மோர் பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க. ஏன்னா பழைய புளிப்பு இருக்க வேண்டாம் என்பதை கர்த்தர் செய்கிறார். வருஷம் ஒரு முறை யூதருடைய வீட்டில் எது போயிடும், புளிப்பே கிடையாது. அந்த உரம், பாலை தயிர் ஆக்கிறதுக்கு ஒரு உரம் இருக்குமே, அது கூட இருக்காது. தானாக திரும்பி நேச்சுரலாக அவங்க உருவாக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் இங்கே சொல்கிறார். பாவம் நேற்று பாவம் நாளைக்கு கண்டினியூ ஆகக்கூடாது. அண்ணன் நைட்டு டீல் பண்ணோம், பண்ணிட்ட உடனே தெரிஞ்சிட்டோம், யோசிச்சிட்டோம், பண்ணிட்டோம், போய் இயேசு ரத்தத்தினால கழுவி என்ன பண்ண வேண்டும், சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே சொல்லுகிறார். we need to live because கிறிஸ்து என்கிற பஸ்கா ஆட்டுக்குட்டி நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். பஸ்கா பண்டிகையில் அந்த பரிசுத்த ஆடினுடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது. அதனால் புளிப்பு வேண்டாம், வாழ்க்கையில் பழசு வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீ உட்கொள்வதற்கு முன்பதாக, திருவிருந்துக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக, என் மகனே பழைய புளிப்பை என்ன பண்ணு, கழித்து விடு, ரிமூவ் இட். புளிப்பு என்பது பாவத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், இதை செய்யும்படி நமக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆக சபை க்ளீனாக இருக்க வேண்டும், பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும். பாவம் செய்த மனிதர்கள் பாவிகள் இருக்கக்கூடாது என்று சொல்லவில்லை, பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போ பாவிகள் எப்படி, அவர்களை கர்த்தர் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். they are undergoing this process of ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அவர்களை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார், அவர்களை ரட்சித்து கொண்டிருக்கிறார், அவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். they are undergoing this process. இப்போ மூன்றாவது பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். 9th verse பார்த்தோம் என்றால் be separated. அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு தெரியுது. டோன்ட் ஹேவ் எனி கம்பெனி வித், டோன்ட் மிங்கிள் வித் தம் இன் எனி க்ளோஸ் வே. நான் அவங்க கூட தான் போவேன், அவங்க கூட தான் வருவேன். இல்லை, அவனுடைய தீமை உன்னை கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்குது மகனே. ஸோ திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் செப்பரேஷன் என்று சொல்வார்கள். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கு ஏது. ஸோ த பிரின்சிபல் ஆஃப் செப்பரேஷன், பிரிவினையை பவுல் அப்போஸ்தலன் நமக்கு சொல்லித்தரார். மனிதர்களை விட்டு பிரிந்து போ என்று சொல்லவில்லை, அந்த பாவத்தை விட்டு பிரிந்து போ. ஏன் சங்கீதக்காரனே தெளிவாக சொல்லிப்பாரு சாம்ஸ் 1ல், துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமல். அப்போ உன் ஐடியாவும் என் ஐடியாவும் ஒத்து போவாது. கரெக்டாக ஆலோசனை. பாவிகளுடைய வழியில் நில்லாம், உன் வழியும் என் வழியும் ஒத்துப்பாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார, நீ உட்கார இடத்துல நான் உட்கார மாட்டேன். அதுக்காக நான் உன்னை எதிர்க்கிறேன்ல, உன்னை நேசிக்கிறேன். துன்மார்க்கருக்கு சாப்பாடு போடாதுன்னு சொல்லாத, டீ கொடுக்காதுன்னு சொல்ல, சம்பளம் போடாதுன்னு சொல்ல, ஹெல்ப் பண்ணாதன்னு சொல்லேன்னா அவன் ஆலோசனைப்படி சொல்லுங்கள் நடக்காதப்போ. உன் ஐடியா வேறு, என் ஐடியா வேறு. என் ஐடியா கர்த்தர் பிடிக்கும். பாவிகளுடைய வழி, நீ போகிற வழியில் நான் வர மாட்டேன், ஏனென்றால் உன்னிடத்தில் வந்தால் எனக்கு அது ஆபத்து. திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் செப்பரேஷன். எப்படி பிரிந்து வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதை த ப்ராசஸ் ஆஃப் சாங்டிஃபிகேஷன் என்று சொல்லுவார்கள், பரிசுத்தமாக்குகிற ஒரு வழி. A Christian living is a holy living. நம்மை பரிசுத்தமாய் வாழும்படி செய்கிறார். We people are not holy, but we worship a God who is holy. நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள் அல்ல, நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். மனுஷன் கையில் பரிசுத்தமான இன்னொரு மனுஷன் போனான்னா அவன் அசுத்தப்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாவியான மனுஷன் பரிசுத்தமான கர்த்தர் கையில் வந்தால் அவரை ஒன்றும் பண்ண முடியாது, அவர் நம்மை பரிசுத்தராக்குவார். இந்த இடத்துல நீங்களும் நானும் வந்திருக்கோம், நம்ம பாவம் ஜீசஸை பாதிக்காது, ஜீசஸோட பரிசுத்தம் நம்மை சுத்தம் பண்ணும். அதுதான் திருச்சபைக்கு அவர் கொடுத்த பவர். டைரக்டாக நின்று டிக்ளேர் பண்ணார் சாத்தாங்கையில், பாதாளத்தின் வாசல்கள் என் திருச்சபை மேற்கொள்ளாதுடா. நீயே டைரெக்டாக வந்தால் சரி, வாயை பொழந்துக்கிட்டு வந்தாலும் சரி, நீ பாதாளத்தையே எடுத்துகிட்டு வந்தால் கூட சரி, என் சபை உன் வாய்க்குள்ளே போவாதுடா என்பதான் சொன்னார்.
நீ மோதினியனா, அவர் சொன்னார், இந்த கல்லின் மீன் மோதுகிறவன் நொறுங்கி போவான். நீ வந்து என் சபையை மோதினியனா நீ தான் நொறுங்கி போவ. இந்த கல் வந்து உன் மேலே மோதினால் நீ தான் நொறுங்கி போவ. திஸ் இஸ் த பவர் காட் கேவ் டு ஹிஸ் சர்ச். இது அவர் சபை, திருச்சபையே. கிறிஸ்து என்பது தலை, நம்ம யாரு? சரீரம். தலையோட டிக்ளரேஷன் நம்ம மேலே இருக்குது, தலையோட ரத்தம் நம்ம மேலே இருக்குது. இயேசு ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதற்கு தி பேட் கம்பெனி வேண்டாம் என்று சொன்னார். டோன்ட் ஹேவ் கம்பேனியன் வித் தட் ஃபெலோ. அவங்க கூட சாப்பிடாத, அவங்க கூட உட்காராத, அவங்க கூட போகாதெல்லாம் சொல்லவில்லை. நம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சொன்னார், டோன்ட் ஹேவ் கம்பெனி வித் தம், டோன்ட் ஹேவ் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் தம் என்று சொல்லி அவர் 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 எழுதி கொடுத்திருக்கிறார். பாருங்கள், இந்த 11th verse 11ஆம் வசனம் படித்தோம் என்றால், நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், படிக்கலாமா? சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிர ஆராதனைக்காரனாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனுடைய கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனோடு கூட புசிக்கவும் கூடாது. இந்த சில கேரக்டர்ஸ் கூட சாப்பிடக்கூட கூடாதுன்னாரு. என்னதுங்க? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காரு? விபச்சாரக்காரன். அடுத்தது பொருளாசைக்காரன். பாருங்களேன், அடுத்த பர்சன் புது பர்சன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டார். அடுத்தது விக்கிரக ஆராதனைக்காரன், உதாசீனன், எல்லாரையும் வெறுத்து பேசுகிறது, வெறியன், கொள்ளைக்காரன். இவங்களோட நீ சாப்பிடக்கூட கூடாது. cannot eat. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களுக்கு அல்லவா நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். ஸோ திருச்சபையில் த பிரின்சிபல் ஆஃப் செப்பரேஷன் பற்றி சொல்லி முடிக்கிறார். யாரோடு இருந்து பிரிந்து இருக்க வேண்டும். நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? கெட்டவன் சாப்பாடு போட்டான்னு அவனா கூட சேர்ந்துருவோம். அவன் சாப்பாடு கொடுக்குறான், நல்லா பார்த்துக்கிறான், 10 பைசா வேணும்னா கொடுக்குறான், ஹெல்ப் பண்ணுறான். அதனால் அவன் விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தாலும் எங்கே போயிடுவேன்? உன் கூட தான். என்னை நீ நல்லா விசாரிக்கிற, அன்பாக பார்த்துக்கிற, அந்த கிறிஸ்டியன் பிரதர் சிஸ்டர் கண்டு கூட மாட்டுறாங்க, ஆனால் நான் உன்னோட சம்பந்தம் கலக்கிறேன். இல்லை மகனே, மகளே, மனிதர்களை பார்த்து கிறிஸ்துவை விடுவதற்கு அவர் என்ன? அவர் தானே ராஜா. அவரை விட்டு போவதற்கு என்ன? we need to look upon Christ. கர்த்தர் நம்மை கோடியாய் பெருகும்படி செய்வாராக. நம்மை நாம் விட்டு கொடுக்க போகிறோம். நாம் எழுந்திருப்போம், கர்த்தரை ஆராதனை செய்வோம். வாங்க. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். Lord we surrender, Lord we surrender, Lord we surrender, Lord we surrender. இந்த வேளையிலும் உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு ஆண்டவருடைய சமூகத்திற்கு நாம் திரும்ப போகிறோம். Let's return back to the heart of worship. When the music fades, all is stripped away, and I simply come, longing just to bring something that's of earth that will bless your heart. I'll bring you more than a song, for a song in itself, it's not what you have required. You search much deeper within, through the way things appear, you take into my heart. I'm coming back to the heart of worship, and it's all about you, all about you, Jesus. I'm sorry, Lord, for the thing I've made it, when it's all about you, all about you, Jesus. I'm coming back to the heart of worship, and it's all about you, all about you, Jesus.
I'm sorry, Lord, for the thing I've made it, when it's all about you, all about you, Jesus. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசினாரே. இந்த வேளையிலும் அவர் நம்மோடு கூட இடைப்படும்படிக்கு, நம்முடைய இருதயத்தை அவர் பக்கமாக திருப்பும்படிக்கு, நம்மிடத்தில் பேசும்படிக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். எங்கள் தேவனே, எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. நாளுக்கு நாள் பரிசுத்தத்திற்கு நேராக நாங்கள் நடக்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பாஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இந்த வசனத்தை நம்முடைய பவுல் அப்போஸ்தலர் கொரிந்து சபையில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பாவத்தை குறித்து அவர் எச்சரிக்கை செய்கிறார். கொரிந்து சபையில் விக்கிரக ஆராதனையும் விபச்சாரமும் பெருமையும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலர் இந்த இஷ்யூவை எதற்கென்று சொல்லுகிறார்? நம்ம அனைவருமே அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆலயமானது அவரை மகிமைப்பட தான் இருக்க வேண்டுமே தவிர பாவத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கக்கூடாது. இந்த பஸ்கா பண்டிகை குறித்து இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த பஸ்கா பண்டிகையில் இஸ்ரவேலர் அனைவரும் ஒரு காரியத்தை மிக முக்கியமாக செய்வார்கள். புளித்த காரியங்கள் எதுவுமே அவர்கள் வீட்டில் இல்லாதபடிக்கு அவங்க எல்லாவற்றையும் எடுத்து போடுவாங்க அந்த ஒரு வாரத்துக்கு. ஏன்னா புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அவர்கள் கொண்டாடுவார்கள். பஸ்கா முதலாம் நாளில் அவர்கள் ஆசரிப்பார்கள். த ஹோல் வீக் அவங்க எந்த புளிப்பான பதார்த்தங்களையும் தொட மாட்டாங்க. அவங்க எப்படி புளிப்பில்லாத காரியங்களை அவர்களுடைய நடுவிலிருந்து எடுக்கிறார்களோ அதே போல கர்த்தருடைய சபையும் பாவம் என்கின்ற புளிப்பை நம் நடுவே இல்லாதபடிக்கு நிக்கிரகம் பண்ண வேண்டும். அதை எடுத்து வெளியே போட வேண்டும். தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பஸ்காவாக அவர் பலியிடப்பட்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியிடப்பட்டிருக்கிறார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் துப்புரவு, உண்மை என்றும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவுள். அந்த இஸ்ரவேலர் அந்த ஒரு வாரம் தான் புளிப்பை எதையும் சேர்க்க மாட்டாங்க. அதற்கு பிற்பாடு அவங்க சேர்த்துக்கொள்வார்கள். ஆனால் இந்த பாவம் அப்படி கிடையாது. நம்மளுடைய வாழ்நாள் எல்லாம் இந்த பாவம் என்கின்ற புளிப்பு நம்முடைய சரீரத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய ஆலயத்தில் இல்லாதபடிக்கு அந்த பாவம் என்கின்ற காரியத்தை நம்ம விட்டு தேவனாகிய கர்த்தர் அகற்றும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு உணர்வுள்ள இருதயத்தை தர வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க போகிறோம். பல பேருக்கு இன்றைக்கு உணர்வுள்ள இருதயம் இல்லாதபடிக்கு இருமாப்பு அடைந்த இருதயமாக இருக்கிறது. நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எந்த மாதிரியான பாவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது? கண்களினால் நம்ம பார்க்கிற காரியங்கள் பல நம்மை ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிற நம்ம பொல்யூட் பண்ணுதே. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்கலாம். கண்களினால நம்ம செய்கிற பாவம், அவசியம் இல்லாத காரியங்களை பார்த்து கர்த்தருடைய சரீரமாகிய இந்த ஆலயத்தை கெடுத்து கொண்டோமே, இன்றைக்கு மன்னிப்பு கேட்கலாமா? மன்னிச்சிருங்கப்பா. இந்த கண்களின் இச்சையிலிருந்து என்னை தூரப்படுத்துவீராகப்பா. இந்த கண்களின் இச்சையிலிருந்து என்னை தூரப்படுத்துங்கப்பா. என்னை பண்ண பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கண்களை பரிசுத்தப்படுத்துங்க.
இச்சை அடக்கத்தை எனக்குள்ள சிருஷ்டிங்கப்பா. இச்சை அடக்கத்தை எனக்குள்ள சிருஷ்டிங்கப்பா. இச்சை அடக்கத்தை எனக்குள்ள சிருஷ்டிங்கப்பா. இச்சை அடக்கத்தை எனக்குள்ள சிருஷ்டிங்கப்பா. I'm coming back to the heart of worship when it's all about you, all about you, Jesus. I'm sorry, Lord, for the thing I've made it when it's all about you, all about you, Jesus. இப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா புளித்த மாவை போன்ற இருக்கிற பாவங்களை நம்ம களைந்து எறியும்படிக்கு ஒரு தீர்க்க தரிசன செயலை நம்ம செய்ய போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இதற்கு முன்னாடி இருந்த பாவமான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம கையில் எடுத்துக்கொள்ளலாம். கையில் எடுத்துக்கொள்வதாக நம்ம யோசித்து கொள்ளலாம். அதை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். த புளித்தமா, த லீவன், லெட்ஸ் டேக் the leaven in the hand. இந்த புளித்த மாவை நம்ம கையில் எடுத்துக்கொள்ளலாம். நான் சொல்லும் பொழுது அதை நம்ம கேஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். அதை நம்ம தூக்கி எறிய போகிறோம். இயேசுவின் நாமத்தினால, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால, ஜீவிக்கிற இயேசுவின் நாமத்தினால, வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினால என்னுடைய வாழ்க்கையில கடந்த காலத்துல இருந்த அனைத்து பாவங்களையும், அனைத்து அருவருப்புகளையும், கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினால தூக்கி எறிகிறேன். இயேசுவின் நாமத்தினால தூக்கி எறிகிறேன். இயேசுவின் நாமத்தினால தூக்கி எறிகிறேன். எதுவும் என்னை பின்தொடராது, எதுவும் என்னை இம்பாக்ட் பண்ணாது. நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். தேவனுடைய ஆவியானவர் எனக்குள் வாசமாய் இருக்கிறார். நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். தேவனுடைய ஆவியானவர் எனக்குள் வாசமாய் இருக்கிறார். நான் பரிசுத்தமாக, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது போல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம் என்று சொல்லியிருக்கிறபடி நான் சின்சியாரிட்டியோடு கூட, ட்ரூத்தோடு கூட நான் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று மகிமையாக வாழ்வேன் என்று இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனாகிய கர்த்தருடைய வருகை மட்டும் அப்பா நான் பரிசுத்தத்தோடு என்னை காத்துக்கொள்ள, எனக்கு மாத்திரம் இல்லப்பா, என்னுடைய குடும்பத்துக்காகவும் நான் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கலாமா? நம்ம குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், நம்ம குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள், நம்ம குடும்பத்தில் இருக்கிற கணவன், நம்ம குடும்பத்தில் இருக்கிற மனைவி, நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களுக்காக ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை அப்பா எங்களுடைய குடும்பத்துக்காக செய்கிறோம், எங்களுடைய சபையின் பிள்ளைகளுக்காக செய்கிறோம். யாரும் இப்பேற்பட்ட பாவத்தில் சிக்காத படிக்கு தேவனாகிய கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இச்சை அடக்கத்தை தருவீராக, பரிசுத்தத்தை தருவீராக, துப்புரவை தருவீராக, உண்மையை தருவீராக, உணர்வுள்ள இருதயத்தை தருவீராக. நான் ஆண்டவருடைய ஆலயம் என்ற நினைவு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. உம்முடைய கரங்களிலே எங்கள் குடும்பங்களை, விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தம், உங்களுக்கு மாத்திரம்தான் சொந்தம் அப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். ஹேவ் எ பிளஸ்ட் டே. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.